தமாம் உருது இசாஸ்தா கோ சலாம் ஜோ தஸ்ரீஃபா லாயே என்கின்ற உருது மொழியிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உருது மொழி என்று வரும்பொழுது ஒரு பழமையான ஒரு மொழி. பொதுவாக இந்த பழமையான மொழி தான் வட்டார மொழிகள்லாம் இருக்கும் என்று சொல்லுவோம். அது போன்ற நம்முடைய உருது மொழிக்கும் வட்டார அளவிற்கான தனிப்பட்ட ஒரு மொழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வெறும் அந்த உருது வெறும் மொழி தானே, அது இருக்கின்ற கவிதைகள், இருக்கின்ற இலக்கியங்கள் எவ்வளவு. முகமது ஆழ்வி எழுதியிருக்கின்ற நினைவுகள் என்கின்ற அந்த இலக்கியங்கள், அது சார்ந்த கவிதைகள் தான் நமக்கு என்ன சொல்லுது, வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லி தருது நமக்கு. அதனால்தான் இந்த உருது அகாடமி அப்படின்னு உருவாக்குறதுக்காக கோரிக்கை வைத்த போது செய்து காட்டியவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை மறந்துருக்க கூடாது. அன்றைக்கு யார் தலைமையில் அது உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இனமான பேராசிரியர், அன்னை கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது அவருடைய தலைமையில் அது உருவாக்கப்பட்டது. அந்த விழாவில் பேசிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் சொன்னார், உருது மொழிங்கிறது ஏதோ ஒரு நாட்டிலிருந்து ஏதோ ஒரு நிலப்பரப்பிலிருந்து இங்க வந்து